ஆக்சுவலாக இன்றைக்கி வசந்தோட ஒரு லாக் பண்ணுறதா இருந்துச்சு. லாக் ரீல் பண்ணலான்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறானா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, கால் பண்ணேன் இந்த மாதிரி அவனோட ஒய்ஃப் உமா வந்து அண்ணா விட மாட்டுறாங்கண்ணா, நாளைக்கு ஷிஃப்ட் இருக்குது போயே ஆகணும், ஸோ நீயும் போகாத அப்படின்னு சொன்னான். சரி ஒய்ஃபுன்றானே, சரி ஓகேடா சொல்லிட்டு வச்சிட்டேன், இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா தலைவர் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களோ உமா, அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அண்ணா கிளாஸில் இருக்கீங்களா, வசந்த் உங்க கூட இருக்காங்களா, சரி ஓகே ஏதாச்சும் போட்டு கொடுத்துறப்போன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சுன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், வசந்த் வந்து ஏதோ ப்ராக்டிஸ் இருக்குது லேட் ஆகும்னால நீ அம்மா வீட்டில் இருன்னு சொல்லிட்டான், அதனால் மார்னிங் ஷிஃப்ட் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, ஸோ அதுக்கு பிக் பண்ண வருவானான்னு தெரியல, எனக்கு டயர்டாக நான் தூங்க போகிறேன், அவனை ஃபோனும் எடுக்கலை, சரி நீ என்னை டெக்ஸ்ட் மட்டும் பண்ண சொல்கிறேங்கண்ணா, ஓகே நான் கிளாஸுக்கு போனால் சொல்லிடுங்கண்ணா சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி என்ன தான் கதைன்னு வசந்த் கால் அடிச்சா எடுக்க மாட்டான். இதை என் ஃபோன்லேருந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஒரு 5 கால் பண்ணிட்டேன், வேறு ஏதாச்சும் உங்கள் ஃபோன் கொடுங்க. எடுத்தானா நல்லாயிருக்கும் கண்டென்ட்டு. எடுக்கல, வீட்டுக்கே போயிடலாமா? எப்படியும் உமா வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ ஹலோ 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 டேய், என் ஃபோன்லேருந்து கால் பண்ண எடுக்க மாட்டேற, ஹரி ஃபோன்லேருந்து கால் பண்ணணுன்னு எடுக்கிற. இல்லைண்ணா 10 ஓ 10 ஹரி ஃபோனு தெரியுது, உனக்கு என் ஃபோன் தெரியலையா? இல்லைண்ணா அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சுண்ணா. சரி எங்கே இருக்க? இங்கேதாண்ணா வீட்லையா? ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? இல்லைண்ணா சும்மா வரீங்கண்ணா, அப்படியே கடுப்பு இருப்போண்ணா. உமாவையும் கூப்பிட்டு வாடா, வீட்டில் தானே இருக்க உமா. இல்லை நீங்கள் போயிட்டோம். உமாவையும் கூப்பிட்டு வாடா, தூங்கல உமாலாம். இல்லைண்ணா 10 தாண்ணா. படுத்துட்டாளா? சரி ஓகேடா, அப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வரல நீனு? நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, கஷ்டம்ண்ணா, நாளைக்கு தானே போகலாம்ண்ணா. சரி ஓகேடா ரெஸ்டர்டா, பாய். பாய்ண்ணா. தலைவர் மாட்டிக்கிட்டாரு. ஓகேவா, இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறான்னு எடுக்க போகிறோம், அதான் லாக். ஆனால் வீடை பூட்டிட்டு எங்கேயாச்சும் இருந்தானா நம்மளுக்கு தெரியாது. சரி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன நம்ம லாகும் போய் சொல்லி உமாவையும் கொண்டு போய் விட்டுட்டு எங்கே போயிருப்பான்? அப்புறம் யாரும் என்ன தேடாதீங்க, ஊருக்குள்ள போக போகிறேன், பாருக்குள்ள. ப்ராப்ளம் இல்லையா? இல்லை கீழே வண்டி இல்லைன்னா போயிடலாம், வண்டி இருந்துச்சுன்னா மட்டும் மேலே போய் பார்க்கலாம். எதுக்கு நம்மளால ஹவுஸ் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. எதிரா வீடு? எதிரா அவன் வண்டி தானா? ஓரமா விட்டு கரெக்டானா நீலாம் விடாதீங்க, ஓரமா விடுங்க, வண்டி ஓரமா விட்டு சைட் லாக் பண்ணு. என்ன வண்டி வச்சு ஓரமா விட்டு சைட் லாக் பண்ணுமா? இந்தாடா அந்த விட்றா. அப்படியா வசந்த் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். 4830 அவன் ஃபோன். வண்டி தான்டா. ஓகே வண்டி இருக்குது. எதிரா வீடு? எல்லாரும் என்ன தவிர எல்லோரும் வந்துடுறீங்களா வீட்டுக்கு? சரி போ. ஏய் பாரு நாயெலாம் இருக்காதுல்ல. ஏய் எவன் வீடாக தட்ட விட்டுறாதீங்களா. எதிரா மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக வாங்கடா, வேறு யாரையும் எழுப்பி விட்றாதீங்க. எந்த ஃப்ளோரா? பார்த்து ஏய் அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே இல்லை, வசந்த் அப்பா அம்மாலாம் இதுவா? டேய் இவன் வேற யாரோ வீட்டை தட்ட வச்சிருவான் போலடா. அவங்களுக்கு தெரியாது. பாருங்க ஏசி போட்டு மஜாவா தூங்குறான், கூட யார் இருக்காங்கன்னு தெரியல. இதுவா? இதெல்லாம் நான் மேலே சொன்னேன், இதான் நான் வீடு தான். உமா செருப்பு இருக்கா? காலிங் பெல் இருக்கு, ஒர்க் ஆகுமா?
அக்காவுக்கு போகலடா காலிங் பெல்லு. யாரும் இல்லைல்ல, வசந்த் வீடு கன்ஃபார்மா? நல்லா தான் தட்டுங்களேண்ணா. உங்களுக்கு வீடு தட்ட தெரியுமா தெரியாதா? கையை வச்சு தட்டுங்களா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ரொம்ப சத்தமா இருக்குல்லடா, அதனால கால் பண்றேன். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு. சும்மா இருக்காளா, தூங்குறாளா? என்னடா உள்ள படுத்திருக்காளா? படுத்திருக்காளா? அவர் உள்ள ஓடிய மாட்டேறாரு. வாங்க உள்ள போலாம். உள்ள படுத்துட்டு இருக்கோம்டா உமா. நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்கோம். உன் வீடு பார்த்தது இல்லடா, வரலடா பால் காய்ச்சறதுக்கு. சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இதுடா வீடு. போன் பண்ணா தூங்குற மாதிரி பேசிட்டு சில்லி சிக்கன் என்னடா இது? பரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. டேய் என்னடா டேய், உக்குத்து கோமாளி. வீட்டுக்கு வர சொன்னா என்னடா இது? பரோட்டா உமாங்க வாஷ்ரூம்ல இருக்கா? வாஷ்ரூம்ல இருக்கா? சரி ஓகே, வெயிட் பண்றேன். உமா பார்த்துட்டு போ. தூங்கலல்ல, வெயிட் பண்ணி நீ உமா பார்த்துட்டு தான் போற. உட்கார். மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும். என்ன பண்ற? ஊது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. வேற யாராச்சும் வாஷ்ரூம்ல இருக்காங்கன்னு பாரு. எங்க உமா? வீட்டுக்கு வந்தீங்க? சும்மா வீட வா, வீடு ஹோம் டூர் எடுக்கலாம். ஹோம் டூர் பண்றேன். நீ ஊது. ஸ்மெல் எதுக்கு வரலடா? காத்தே வரல. எதுவுமே பண்ணலையா? ஊதுடா. லைட்டா வருது, எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. மூச்சு சாவச்சுடா. ஊது. ஊது. நம்ம லாக் தனியா எடுக்கலாம். அது எது? போய் கதவு தட்டுறா. வாங்கலாம். இது விண்டோண்ணா, சி விண்டோன்றேன் பாதிகள். எங்க உமாங்க? உமா இருக்க விட மாட்டான்லாம் சொன்னேன். நீங்க நைட்டு அவங்க கையில சரி ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றான் பாரு அவன். பால்கனி டோர் நீ முதல்ல மூச்சு விடக்கூடாது. விடணும்ண்ணா. அந்த ஜிஆர்டி எடுங்க. இல்ல பிளாக் ஷூட்டு. யாரு இருக்கா? அவர் ஆச்சுதானா? கண்ணை பார்த்தாலே தெரியலையாண்ணா. கண்ணை பாருங்கண்ணா. கண்ணை மாமியார் வீட்டு கையோடு கூட்டுவான்னு சொல்லி ஓகே ஜி, ஜாலி பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். ரெடி பண்ண வர அப்படியே செட்டியோட தூக்க வர.
அப்படியே கொண்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது சொல்லனா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க ஒருக்கேண்ணா ஏன்னா இவ்வளோ தூரம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது மாட்டு கேன் கீழே முடிச்சு கூட நல்லா சொன்னேன் கண்ணை பார்த்தாலே தெரியல